முடிஞ்சிடும், இல்லை இங்கே மேலே இருக்கிறவங்க கீழே உயிர்ந்துருவாங்க. என்னம்மா தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க, சந்தோஷமா. எத்தனை பேருக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்? ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசீர்வாதங்கள் 5 மாதங்கள் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருக்கிறார்? ஆமென். சந்தோஷத்தோட கூட ஓகே, நம்ம ஸ்டைல்லே பாடலாம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் சன்னிதியில். சொல்லுங்க, பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் சன்னிதியில். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினார். கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் நச்சாரமான அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் நச்சாரமான அதிசயம் அதிசயமே. சரே கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், கொட்டுகளும் கொண்டாட்டமே. சொல்லுங்க, ஆனந்தம் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசானா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும் மகிமையால் பிரவேசிப்போம். ஒரு நொடி பொழுது மறுரூபமாகும் மகிமையில் பிரவேசிப்போம். கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், கொட்டுகளும் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தம்
தேவன் நீர் அப்பா ஆனந்தத்தினால நிரப்புகிற தேவனா. எஸ், வாய் திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? அவர் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒவ்வொன்றும் சொல்லி 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 அப்பா உம்முடைய ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும் போதே எங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம், ஆனந்தம். ராஜா, நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் போது இந்த மனசுல மகிழ்ச்சி. எஸ், ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து வந்தீரே, எனக்கு சுகத்தை கொடுத்தீரே, ஆறுதல் கொடுத்தீரே. நன்றி நன்றி ஐயா. உமையே சோதரிப்போம் ராஜா, உமக்கே நன்றி செலுத்துவோம் அப்பா. எஸ், கர்த்தர் நமக்காக இறங்கி வந்த தேவன், பாவங்கள் போக்க, சாபத்தை நீக்க நமக்காக இறங்கி வந்த ரட்சகர் இயேசுவே. உமையே ஆராதிக்கிறோம், உமக்கே நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்குமே தெரிந்த பாடல் இன்னைக்கு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெலுங்குல பாடலாம். எனக்கு தெலுங்கு வராது, பட் இருந்தாலும் கூட ட்ரை பண்ண போறோம். ஆமென். బంగారము అడగలేదు, వజ్రాలని అడగలేదు, హృదయాన్ని అడగాదయ్యా. அவ்வளவுதான். பொண்ண வெளியே கேட்கல, கர்த்தர் உள்ளத்தை மாத்த தான் கேட்டாரு. மனிஷா கரெக்ட் வந்தா? ஓகே, சூப்பர். 1 2 3 ஸ்டார்ட். கம் ஆன், நல்ல கரங்களை தட்டி. అడగలేదు, వజ్రాలని అడగలేదు, హృదయాన్ని అడగాలయ్యా. ఆస్తిలను అడగలేదు, అంతస్తులు అడగలేదు, హృదయాన్ని అడగాదయ్యా. బంగారము అడగలేదు, వజ్రాలని అడగలేదు, హృదయాన్ని అడగాదయ్యా. ఆస్తులను అడగలేదు, అంతస్తు అడగలేదు, హృదయాన్ని అడగాదయ్యా. వజ్రాలని అడగాలేదు, హృదయాన్ని అడగాదయ్యా. ఆస్తుని అడగాలేదు, అంతస్తులు అడగాలేదు, హృదయాన్ని అడగాదయ్యా. చేసావయ్యా, ఈ లోకాన్ని ఇచ్చాడయ్యా. ఇచ్చాడయ్యా, ఈ లోకాన్ని ఇచ్చాడయ్యా. నుంచి శాపాన్ని విరిచై భూలోకం వచ్చాడయ్యా. పాపాన్ని తొలగించి శాపాన్ని విరిచి భూలోకం వచ్చాడయ్యా. సిలువని రక్షించి పరలోకం చేసి సిలువని మోసాదయ్యా. మానవుని రక్షించి పరలోకం చేసి సిలువని మోసాదయ్యా. సంతోషం పంచాడయ్యా, కనీని తొలచాడయ్యా, సంతోషం పంచాడయ్యా. నా యేసయ్యా, నా యేసయ్యా, నా యేసయ్యా, నా యేసయ్యా, నా
மறந்தாலும், தந்தை நம்மளை மறந்தாலும் அவர் ஒருபோதும் மறக்காத தேவனாக இருக்கிறார். நண்பர்கள் நம்மளை மறந்தாலும் அவர் நம்மளை ஒருபோதும் மறக்காமல் நம்மளை கண்மணி போல தாங்குகின்ற தேவனாக இருக்கிறார். இந்த 5 மாதங்களும் அவரோட சிறகுகளால மூடி மறைந்து பாதுகாத்து வந்த தேவன் இனிமேலும் நம்மளை வழி நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் வாய்களை தேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. அப்பா, யார் என்னை கைவிட்டாலும் கூட ராஜா ஒருபோதும் கைவிடாத தேவன். நண்பன் என்னை கைவிட்டாலும், உற்றார் உறவினர் கைவிட்டாலும் ஒரு நாளும் மறவாத தேவன். என்னை உயர்த்தி ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் மாத்திரமே ராஜா. உண்மையே நான் நம்பி உள்ளேன் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை தவிர நான் எங்க போவேன் ராஜா? நீர் என்னை அழைத்தவர், உண்மை உள்ளவர் அப்பா. என்னோட கண்ணீரை துடைக்கிற தேவன், கரம் பிடித்து நடத்துகிற தேவன், அப்பாவும் அம்மாவாக இருந்து ராஜா உம்முடைய அன்பால் என்னை கட்டி அணைக்கிற தேவனாக இருக்கிறேன். உமக்கே ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய இடத்துல அவர் பொண்ணை கேட்கல, வெள்ளியை கேட்கல, உங்களுடைய ஹிருதயத்தை மாத்திரமே அவர் கேட்கிற தேவன். எஸ், நமக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு நமக்குள்ள வாசம் செய்கிறவராக இருக்கிறார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆவியானவர் தேவனுடைய சிந்தையை அறிந்திருக்கிற தேவன், அவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள், இயக்கங்கள் அறிந்திருக்கிற தேவன். எஸ் எஸ், வேதவசனம் சொல்லுகிறது, தேவன் நம்ம மேல எவ்வளவு கிருபையாக இருந்தார், இரக்கமாக இருந்தார். நாம் அவருக்கு என்ன செய்வோம்? நம்மளையே உயிருள்ள திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறதா உண்மை உள்ள ஆராதனை, புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லி இந்த கால வேளையில கூட சொல்லுங்க, இயேசுவே, சொல்லுங்க, இயேசுவே, என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் ராஜா. நான் இன்னைக்கு நின்று கொண்டிருக்கிறேன், அது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. உம்முடைய கிருபை இல்லைன்னா நான் என்னைக்கோ எங்கேயோ போயிருப்பேன். ஒளியான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, எனக்கு ஆறுதல் கொடுத்தவரே, உமக்காக நான் ஜீவிக்கணும். என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா, என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தி இந்த பாடலை பாடும் போது கூட நம்மளே நாம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, எஸ், உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றேன், உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே, தந்து விட்டேன், தங்கி விடு நிரந்தரமாய்.
உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக நாவின் சர்க்கரையெல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக நாவின் சர்க்கரையெல்லாம் ஏற்றனவாய் உடலை படைக்கின்றே உள்ளம் தந்து நம்முடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் அப்பா எல்லாமே உமதாகட்டும் ராஜா. இன்னும் அதிகமாய் நான் உம்முடைய சமூகத்தில் உமக்காக நான் ஜீவிக்கணும் ராஜா. எனக்காக வாழ்ந்தது போதும் ராஜா. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமையே நான் சேவிப்பேன். தாவீது சொன்னது போல ஆண்டவரே அப்பா குளிரது என்னை தூக்கி எடுத்ததே, என்னை குனிந்து தூக்கினதே, என் வாழ்நாள் முழுவதும் உமக்காகவே எரிந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ராஜா. இன்றைக்கு கூட ஆண்டவரே என்னுடைய நினைவுகள் எல்லாம் உமதாகட்டும் அப்பா. என்னுடைய சுத்தம் அல்ல உம்முடைய சுத்தமாகட்டும் ராஜா. அப்பா நான் சுயத்திற்காக அல்ல இயேசுவுக்காக வாழ ஆவியானவர் என்னுடைய உள்ளம் ஆண்டவரே மாறட்டும் ஆண்டவரே. என்னுடைய யோசனைகள் மாறட்டும், என்னுடைய எண்ணங்கள் மாறட்டும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகட்டும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகட்டும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னத பணி செய்ய வேண்டும் என்னுடைய இருக்கும் உள்ளது. உன்னத பணி செய்ய வேண்டும் என்னுடைய இருக்கும். உமக்கே நான் சென்றேன், உமக்கே நான் சென்றேன். உம்மோடுதான் வாழ்வேன், உம்மோடுதான் வாழ்வேன். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் சித்தம் செய்திட உமக்கே நான் சொன்னேன், உமக்கே நான் சொன்னேன். எஸ் அறிக்கையிடுவோமா? உம்மோடுதான் வாழ்வேன், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உம் சித்தம் செய்திடவே. தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். திருபலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து ஒப்பு கொடுக்கலாமா? உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்து விட்டேன். ஆவியானவரோடு கூட பேசுங்க. மனிதர்களை காட்டிலும் உங்களுக்குள்ள நமக்குள்ள வாசம் செய்யும் ஆவியானவர் உடைய எண்ணங்கள் அறிந்திருக்கிற தேவன். உள்ளத்தின் வாஞ்சைகள் தேவைகள் அறிந்திருக்கிற தேவன். இயேசுக்குள்ள இருக்கிற நமக்கு நாளை குறித்து வருத்தம் இல்லை. அவர் எல்லா தேவைகளும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார்.
ஆனா அவர் நம்ம கிட்ட கேட்கிறது உள்ளத்தை ஒப்பு கொடுத்து அவருக்காக அவருடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது இவைகள்லாம் கொடுக்கப்படும். அவருடைய சமூகத்தை கடிந்து கறி மகிழ்ந்து கழிக்கும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஒவ்வொரு நாளும் ஆவியானவரை உணர்த்தி இயேசுடைய வாழ்க்கை போல நம்மளுடைய வாழ்க்கை வெளிப்படுத்துவதற்காக, இயேசுடைய சித்தத்தை செய்து வாழ்வதற்காக நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில, வேலை செய்கிற இடத்துல, உற்றார் உறவினர்களுக்கு சாட்சிகளாக இருக்க பேசுங்க. ஆவியானோடு கூட பேசுங்க. எந்த இடத்துல அப்ப அடிக்கடி நான் தவறி போகிறேன், ஆனா உங்களுடைய கிருபை தான் என்னை தாங்கிக் கொண்டு வந்தது ராஜா. இனிமேல் உங்களுடைய கிருபையால் ஆண்டவரே அப்ப நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது என்னுடைய சிந்தை, என்னுடைய ஆவி, ஆத்மா எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் அல்ல ஆண்டவரே. சபையில ஒரு வார்த்தை, வீட்டுல ஒரு வார்த்தை அல்ல அப்பா. நான் எல்லா நேரத்திலும் உண்மை போல அன்பால, மகிழ்ச்சியால, சமாதானத்தினால, பொறுமையால, நற்குணங்களால, கருணை உள்ளது, விசுவாசம் உள்ள, தன்னடக்கத்தும் உள்ள இயேசுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த ஆவியானவரே என்னுடைய சிந்தையை மாற்றுங்க, என்னுடைய உள்ளத்தை மாற்றுங்க, என்னுடைய வார்த்தையை மாற்றுங்க. என்னுடைய வாழ்க்கையில நீ தான் வாழ வேண்டும் ராஜா. நீர் ஒருவர் தான் வாழ வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள உம்முடைய அன்புதான் வெளிப்படுத்த வேண்டும். என் பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபை வெளிப்படுத்த வேண்டும். சபையில இருக்கிறவர்களுக்கு உம்முடைய கிருபையும் உம்முடைய அன்பையும் சேவை செய்கிறதாக வாழ வேண்டும் ராஜா. வேலை செய்கிற உலகத்துல சாட்சியாக இருக்க வேண்டும், உப்பாக வெளிச்சமாக இருக்க வேண்டும் அப்பா. உம்மை போல உள்ளத்தை மாற்றுங்க. ஓ எஸ், தேங்க் யூ ஜீசஸ். நீர் வாழ்கவே இயேசுவே, வல்ல நாமம் வாழ்கவே. கரங்களை உயர்த்தி
நீர் வாழ்க வாழ்க என்று உமையே உயர்த்துகிறோம். அப்பா, என்னுடைய வாழ்க்கையில நீர் பெருகணும், நான் சிறுகணும். அப்பா, ஆமா ஆண்டவரே, சுயம் வேண்டாம் ராஜா. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தான் வெளிப்படுத்தணும். என்னை புதுப்பிங்கப்பா. உம்முடைய நாமம் உயரட்டும். என்னுடைய வார்த்தையில, என்னுடைய செயல்ல, என்னுடைய நடத்தையில, எல்லாவற்றிலும் இயேசுடைய குணாதிசயம் வெளிப்படுத்த உள்ளான மனிதனை மாற்றுங்க. என்னை புதுப்பிங்கப்பா, என்னை புதுப்பிங்க. என்னுடைய எண்ணங்கள் புதிதாகட்டும். உடைய சமூகத்தை என்னை ஒப்பு கொடுக்க ஆவியானவர் என்னை ஒரு மாற்றம் பண்ணுங்க. எஸ், யார் ஒருவர் இயேசுக்குள் இருக்கிறார்களோ அவர் புதிய சிருஷ்டி என்று பார்க்கணும். பழையதெல்லாம் போனது, அவருக்குள்ள நம்ம புதுசா இருக்கிறோம். அப்படின்னா ஆவியானவர் நம்முடைய எண்ணங்களை புதுசாக்க அனுமதி கொடுக்கலாமா? சொல்லுங்க, ஆவியானவரே, என்னுடைய எண்ணங்கள் மாறட்டும், என் எண்ணங்கள் புதிதாகட்டும். உம்முடைய வார்த்தை நிமித்தமாக எங்களோடு கூட பேசுங்க. ஏதோ கேட்டுட்டு விட்டு விடுதல்ல, அந்த வார்த்தை பிரகாரம் நடக்க உம்முடைய கிருபை தாங்கப்பா, உம்முடைய பலத்தை தாங்கப்பா, விழித்திருக்கிற அந்த உணர்வை தாங்கப்பா. எப்போதுமே உம்முடைய வார்த்தைக்கு விழித்திருக்கிற அந்த உணர்வை தாங்கப்பா. எஸ், உம்முடைய வார்த்தை பிரகாரம் நான் நடக்கணும், உம்முடைய வார்த்தை பிரகாரம் நான் பேசணும், உம்முடைய வார்த்தை பிரகாரம் நான் அன்பு செலுத்தணும். இவைகளெல்லாம் இயேசுவை வெளிப்படுத்தணும். என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக உமக்கு நான் மகிமை கொண்டு வரணும்ப்பா. என்னை ஆளுகை செய்கிறவர் நீர் ஒருவரே, என்னை வழி நடத்துகிறவர் நீர் ஒருவரே. உமக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன். நன்றி ராஜா. கொஞ்ச நேரத்துக்கு நாம எல்லாருமே இந்த மாதம் முழுவதும் கர்த்தரே வழி நடத்துவாங்க.